பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மை சார்ந்த விஷயங்கள். இந்த முருங்கை பூவ பத்தி சொல்லும்பொழுது அகத்தியர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "அழி விந்துவும் புஷ்டியாம்." அதாவது விந்து அழிஞ்சு போயிட்டா கூட, அது மீண்டும் புஷ்டியாகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த முருங்கை பூவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி குடுக்கும், பித்தத்த வந்து போக்கும். இது எல்லாமே கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளோட ஒரு தொடர்பு தான். ஸோ யாருக்கெல்லாம் கல்லீரல் வந்து பாதிக்கப்படுதோ, அவங்களுக்கு தான் பித்தம் அதிகமாகும். அதேபோல வந்து விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். பெண்களுக்கு கருமுட்டை சரியான அளவுல வந்து ஆரோக்கியமான கருமுட்டை இல்லாம இருக்குது. அதனால அடிக்கடி அபார்ஷன் வந்து இருக்கிறது. ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு இருக்கிறது. அசைவுத்தன்மையில குறைபாடு இருக்கிறது. உருவ அமைப்புல வந்து குறைபாடு இருக்கிறது. ஆண் தன்மையிலே வந்து குறைபாடு இருக்குது. இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே முருங்கை பூவ பால் சேர்த்து லேகியமாக செஞ்சுட்டு, இல்லன்னா முருங்கை பூவ வந்து நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து ரெகுலரா ஒரு 48 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அழிகின்ற விந்துவும் புஷ்டியாகும் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது விந்தணுக்கள்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள வந்து பார்க்கலாம். அதேபோல பெண்களுக்கும் அடிக்கடி அபார்ஷன் ஆகுது டாக்டர். கருமுட்டை ஆரோக்கியமா இல்லன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பா வந்து தொடர்ந்து ஒரு 48 நாள் வந்து பயன்படுத்தலாம். இது கூட முறையான ஒரு உடற்பயிற்சி, உணவு முறை மாற்றங்கள் இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஸோ தொடர்ந்து ஒரு 48 டேஸ் யூஸ் பண்ணும்போதே குழந்தை ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ